ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நாம் சேர்க்குற தண்ணி ரொம்ப சூடாக இருக்குங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக ஒரு ஸ்பூன் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நம்ம நல்லா கலந்தாச்சு. இதை மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பால் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பாலேயே 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. வெல்லம் தண்ணியில் கரைஞ்சாலே போதும், பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இது போல் வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ கையிலையே நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் மாவில் தண்ணி பத்தலைன்னா லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்துட்டு கூட நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கையில் இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது மாவை விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா வேக வைக்கும்போது கரைஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக உருட்டின மாதிரி கொஞ்சம் தட்டையாகவும் கொழுக்கட்டைகள் உருட்டி வச்சுருக்கேன். இதே போல் விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டைகளை உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பாலேயே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கப்பில் தான் அளவாக எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு இல்லைனா டம்ளர் எது வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது போல் தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை சேர்த்துடலாம். இதை சேர்த்த உடனே கலந்து விட்டுறக்கூடாது. உடனே கலந்தோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டைகள் எல்லாமே கரையாமல் அப்படியே வந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க வெள்ளத்தில் தூசி மண் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துடலாம். இதை சேர்க்கறதால நமக்கு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். கடைசியாக இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்தோம்னா இன்னுமே சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுடுங்க. இது போல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதில் நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதால தேங்காய் பால் முன்னாடியே சேர்த்துட்டு கொதிக்க வச்சோம்னா திரிஞ்சு போயிடும். அதனால் கடைசியாக தேங்காய் பால் உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.